யாரொருவர் சாப்பிட்டதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறி அல்லாஹுவை நன்றி செலுத்துகின்றாரோ, அந்த அடியாரை பார்த்து எல்லாம் வல்ல இறைவன் தன்னை சுற்றி இருக்கின்ற அமரர்களான மலக்குமார்களை பார்த்து சொல்லுகிறான், என்னுடைய அடியானை பாருங்கள், பசியோடு இருந்தான், உணவளித்த எனக்கு நாவார நன்றி செலுத்துகிறான், அவனுக்கு இன்னும் என் அருட்பாக்கியங்களை நான் அதிகப்படுத்துவேன் என்று உண்டு குடித்ததற்கு பிறகு அந்த இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்தக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு மீண்டும் கூறுகிறார்கள். மேலும் யார் ஒருவர் சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா என்று ஓதிக்கொள்ளுகின்றாரோ, அவர் எல்லாம் வல்ல இறைவனுக்கு அளவு கடந்து அவர் எல்லாம் வல்ல இறைவனை நாவார புகழ்ந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்திய ஒரு அடியாராக ஆகிவிடுகின்றார். அவருடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மேற்படி அருமையான துஆ பிரார்த்தனை ஸஹீஹ் அல் ஜாமிஇல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக எங்களுடைய பசியும் செல்லுகிறது, அதே நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நாவார நன்றி செலுத்திய அடியார்களாக நாங்கள் ஆகின்றோம். மூன்றாவதாக எங்களுடைய கடந்த கால பாவங்களும் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக மன்னிக்கப்படுகின்றன. இவ்வாறான அருமையான பிரார்த்தனைகளை எல்லா சந்தர்ப்பங்களில் ஓதி அல்லாஹுடைய தொடர்பை நாம் பலப்படுத்திக் கொள்வோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.